அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 7க்கான ஒரு வரி வினாவிடைய தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில், அதாவது 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7இல் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் இதே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொது தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். வாங்க நேரடியாக பாடப்பகுதிக்கு செல்வோம். 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 7. இதில் என்னென்ன தலைப்புகள் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மாசு அண்ணாமலை எழுதிய இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு, திருத்தக்க தேவர் எழுதிய சீவக சிந்தாமணி, முத்தொள்ளாயிரம் எனும் பாடப்பகுதி, மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி எனும் பாடப்பகுதி, சந்தை எனும் உரைநடை பகுதி, ஆகுபெயர் என்ற இலக்கண பகுதி. இதிலிருந்து ஒரு வரி வினாவிடையும் இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். வாங்க வினாவிடைக்கு செல்வோம். இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு. கேள்வி எண் 1 பாருங்க. இந்திய தேசிய இராணுவம் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? மோகன் சிங். இந்திய தேசிய இராணுவம் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? மோகன் சிங். கேள்வி எண் 2. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க அவர் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த நாட்கள் 91 நாட்கள். அதாவது ஜெர்மனிலிருந்து சிங்கப்பூருக்கு அவர் 91 நாள் பயணம் செய்திருக்கிறார். கேள்வி எண் 3. இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவராக நேதாஜி பதவியேற்ற நாள் 1943 ஜூலை 9. இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவராக நேதாஜி பதவியேற்ற நாள் 1943 ஜூலை 9. எங்கே பதவியேற்கிறார்? சிங்கப்பூரில் பதவியேற்கிறார். கேள்வி 4 பாருங்க. டெல்லி சலோ, டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்று முழங்கியவர் நேதாஜி. இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து ஒரு பெரும்படையை அனுப்பியவர் பசும்பொன் முத்துராமலிங்கம். கேள்வி 6. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்றவர் தில்லான். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்றவர் தில்லான். கேள்வி 7 பாருங்க. 45 பேர் கொண்ட வான்படை பயிற்சி பிரிவின் பெயர் என்ன? டோக்கியோ கேடட்ஸ். டோக்கியோ கேடட்ஸ் என்பது வான்படை பயிற்சி பிரிவு. எத்தனை பேர் இருந்தாங்க? 45 பேர் இருந்தாங்க. கேள்வி எண் 8. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் ஜான்சி ராணி. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் ஜான்சி ராணி. அதாவது நேரு படைப்பிரிவு, காந்தி படைப்பிரிவு, ஜான்சி ராணி படைப்பிரிவு அப்படின்னு இந்திய தேசிய இராணுவத்தில் இருக்கிறாங்க. அதில் பெண்கள் படைப்பிரிவுக்கு பேர் ஜான்சி ராணி படைப்பிரிவு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. யார்? நேதாஜி அவர்கள். கேள்வி எண் 9 பாருங்கள். ஜான்சி ராணி பெண்கள் படையின் தலைவர் டாக்டர் லட்சுமி. ஜான்சி ராணி பெண்கள் படையின் தலை சிறந்த தலைவர்கள் ஜானகி, ராஜாமணி. நேதாஜி அமைந்த தற்காலிக அரசில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் கேப்டன் லட்சுமி, சிதம்பரம் லோகநாதன். சுதந்திர இந்தியாவில் செசல் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர் கேப்டன் தாசன். சுதந்திர இந்தியாவில் செசல் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர் கேப்டன் தாசன். மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்றவர் வின்சன் சர்ச்சில். மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்றவர் வின்சன் சர்ச்சில். தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்றவர் நேதாஜி. இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று டேஸ் என்ற இடத்தில் மூவண்ண கொடியை ஏற்றியது. மணிப்பூர் மொய்ராங் என்ற இடத்தில். அப்போ பாருங்கள், இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு மார்ச் 18இல் ஆங்கிலேயரை வென்று மணிப்பூரில் உள்ள மொய்ராங் என்ற இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றியது. கேள்வி எண் 16. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் ராமு. நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலாவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் தான் என்று கூறியவர் அப்துல் காதர். கேள்வி எண் 18 பாருங்க. நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்றவர் நேதாஜி. நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்றவர் நேதாஜி. எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணம் என்றவர் நேதாஜி. எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணம் என்றவர் நேதாஜி. மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் 2 நேரங்களில்
வாழ கற்றுக்கொள் என்றவர் நேதாஜி அவர்கள். நேதாஜி அவர்களின் முக்கியமான பொன்மொழிகள் அப்படி தான், அதை தான் பார்க்குறோம். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகறை பொழுது வேண்டுமா, அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்றவர் நேதாஜி அவர்கள். கேள்வி எண் 21 பாருங்க. விடுதலைக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்றவர் நேதாஜி அவர்கள். விடுதலைக்கான விலை துன்பமும் தியாகமும் என்றவர் நேதாஜி அவர்கள். விடுதலை போராட்டத்தை ஒளிவங்காமல் பாதுகாத்த தலைவர்களுள் ஒருவர் நேதாஜி. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் மாசு அண்ணாமலை. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற கதையின் நூலின் ஆசிரியர் மாசு அண்ணாமலை. இந்த நூல் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். அப்போ மாசு அண்ணாமலை அவர்களின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூல். இப்போ சீவக சிந்தாமணி என்ற பாடப்பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 24 பாருங்கள். சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம் சீவக சிந்தாமணி. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது எந்த காப்பியத்தின் மையக்கருத்தாகும்? சீவக சிந்தாமணியின் மையக்கருத்தாகும். இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது சீவக சிந்தாமணியின் மையக்கருத்தாகும். ஏமாங்கத நாட்டின் வளத்தை வர்ணிப்பவர் திருத்தக்கத்தேவர். திருத்தக்கத்தேவர் எந்த நாட்டின் வளத்தை வர்ணிக்கிறார்? ஏமாங்கத நாட்டின் வளத்தை வர்ணிக்கிறார். கேள்வி எண் 27 பாருங்க. சொல்லும் பொருளும் பார்க்குறோம். தெங்கு என்பதன் பொருள் தேங்காய், இசை என்பதன் பொருள் புகழ், வருக்கை என்பதன் பொருள் பலாப்பழம், நெற்றி என்பதன் பொருள் உச்சி, மால்வரை என்பதன் பொருள் பெரிய மலை. இதில் பாருங்கள், இசை என்பதன் பொருள் புகழ், வருக்கை என்பதன் பொருள் பலாப்பழம், மால்வரை என்பதன் பொருள் பெரிய மலை. முக்கியமான சொல்லும் பொருளும். அடுத்து பாருங்க. மடுத்து என்பதன் பொருள் பாய்ந்து, கொழுநிதி என்பதன் பொருள் திரண்ட நிதி, மறுப்பு என்பதன் பொருள் கொம்பு, வெறி என்பதன் பொருள் மனம், களனி என்பதன் பொருள் வயல், செறி என்பதன் பொருள் சிறந்த, இரிய என்பதன் பொருள் ஓட, சூழ் என்பதன் பொருள் கரு, அடிசில் என்பதன் பொருள் சோறு, மடிவு என்பதன் பொருள் சோம்பல், கொடியனார் என்பதன் பொருள் மகளிர், நற்றவம் என்பதன் பொருள் பெருந்தவம், வட்டம் என்பதன் பொருள் எல்லை, வெற்றம் என்பதன் பொருள் வெற்றி. இதில் முக்கியமானது பார்த்துங்க. வெறி என்பதன் பொருள் மனம், களனி என்பதன் பொருள் வயல், சூழ் என்பதன் பொருள் கரு, அடிசில் என்பதன் பொருள் சோறு, மடிவு என்பதன் பொருள் சோம்பல். மடிவு என்பதன் எதிர்ச்சொல் நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ சுறுசுறுப்பு அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டும். மடிவு என்பதன் பொருள் சோம்பல்னா அதனுடைய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டும். கொடியனார் என்பதன் பொருள் மகளிர். அடுத்து பாருங்க. கேள்வி 30 இலக்கண குறிப்பு பார்க்குறோம். நற்றவம் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை, செய்கோளம் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை, தேமாங்கனி அதாவது தேன் போன்ற கனி என்பதன் இலக்கண குறிப்பு ஓமைத்தொகை, தேமாங்கனி என்பதன் இலக்கண குறிப்பு ஓமைத்தொகை, இறைஞ்சி என்பதன் இலக்கண குறிப்பு வினையச்சம், கொடியனார் என்பதன் இலக்கண குறிப்பு இடைக்குறை. சீவக சிந்தாமணி டேஸ் காப்பியங்களில் ஒன்று, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. சீவக சிந்தாமணி டேஸ் காப்பியங்களில் ஒன்று, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. நம்ம ஏற்கனவே ஐம்பெருங்காப்பியங்கள் எது எது அப்படின்னு பார்த்துருக்கோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இது 5மே ஐம்பெருங்காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நம்மளுக்கு கேள்விகள் ஐம்பெருங்காப்பியங்களில் பொருந்தாதது அப்படின்னு கொடுத்துட்டு இதில் 3 கொடுப்பாங்க, 5 காப்பியங்களில் ஏதாவது நூலை கொடுப்பாங்க. அப்போ சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. கேள்வி எண் 32 பாருங்கள். விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. அதே மாதிரி ஊவேசா அவர்களால் பதிப்பித்த முதல் காப்பியம் எதுன்னு கேட்பாங்க, சீவக சிந்தாமணி தான். ஊவேசா பதிப்பித்த முதல் காப்பிய நூல் எதுன்னு கேட்பாங்க, அது சீவக சிந்தாமணி தான். சீவக சிந்தாமணி டேஸ் என்ற உட்பிரிவுகளை கொண்டது, இளம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது. சீவக சிந்தாமணி இளம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது. சீவக சிந்தாமணி எத்தனை இளம்பகங்களை கொண்டது? 13 இளம்பகங்களை கொண்டது. அடுத்து பாருங்க. கேள்வி 35. சீவக சிந்தாமணி காப்பியத்தின் முதல் இளம்பகம்
நாமகள் இலம்பகம். சீவக சிந்தாமணி காப்பியத்தின் இறுதி இலம்பகம் முக்தி இலம்பகம். அதாவது 13வது இலம்பகம் தான் இந்த முக்தி இலம்பகம். சீவக சிந்தாமணி காப்பியத்தின் இறுதி இலம்பகம். மணநூல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. மணநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சீவகன் 8 பெண்களை மணந்து ஒரு நல்ல ஒரு இன்ப வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அதை சுவைபட இந்த நூல் குறிப்பிடுறதுனால இது மணநூல் என்று அழைக்கப்படுகிறது. சீவகன் 8 பெண்களை மணந்து ஒரு இன்புற்ற வாழ்க்கை வாழ்ந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் இது சுவைபட கூறும் நூல்னால இது மணநூல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். இவரை பற்றி ஒரு முக்கியமான கேள்வி பார்த்துங்க. தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என ஜி.யு. போப் அவர்களால் புகழப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த திருத்தக்க தேவர் தான். அப்போ தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் இந்த திருத்தக்க தேவர். அப்படி தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என்று குறிப்பிட்டவர் ஜி.யு. போப். யாரை குறிப்பிடுகிறாரு? திருத்தக்க தேவரை குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, திருத்தக்க தேவரின் காலம் 9ஆம் நூற்றாண்டு. திருத்தக்க தேவரின் காலம் 9ஆம் நூற்றாண்டு. திருத்தக்க தேவர் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்? சமண சமயம். நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது எது? நாமகள் இலம்பகம். அதாவது நமக்கு பாடப்பகுதியாக வந்தது நாட்டு வளம் என்ற நாமகள் இலம்பகத்திலிருந்து வந்திருக்கு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக டேஸ் என்னும் நூலை இயற்றினார். அதாவது சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் டேஸ் என்னும் நூலை இயற்றினார். நரிவிருத்தம் என்னும் நூலை இயற்றினார். இதில் முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்துக்கோங்க. இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. சீவக சிந்தாமணி. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு காப்பியம் எதுன்னு கேட்பாங்க. சீவக சிந்தாமணி. விருத்த பக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு கேட்பாங்க. சீவக சிந்தாமணி. உவேசா பதிப்பித்த முதல் காப்பியம் எதுன்னு கேட்பாங்க. சீவக சிந்தாமணி. அடுத்து, தமிழ் மொழிக்கு இழியட்டும் இதுவே ஒடிசியும் இதுவே என சீவக சிந்தாமணியை பாராட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. ஜி.யு. போப். அப்போ தமிழ் மொழிக்கு இழியட்டும் இதுவே ஒடிசியும் இதுவே என ஜி.யு. போப் அவர்களால் பாராட்டப்பட்ட காப்பியம் எதுன்னு கேட்பாங்க. சீவக சிந்தாமணி. அதே மாதிரி திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஜி.யு. போப். ஸோ இதெல்லாம் நம்ம சீவக சிந்தாமணியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக டேஸ் என்னும் நூலை இயற்றினார். நரிவிருத்தம் என்னும் நூலை திருத்தக்க தேவர் இயற்றினார். நரிவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர்னு திருத்தக்க தேவர் தான். அடுத்து பாருங்க, முத்தொள்ளாயிரம் என்னும் படப்பதிவின் கீழே வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 44 பாருங்க. முத்தொள்ளாயிரம் நூல் எந்த நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது? சேரர், சோழர், பாண்டியர் நாடுகளை. அப்போ மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியர்களை வளங்களை நயமாக வெளிப்படுத்துவது தான் முத்தொள்ளாயிரம். கேள்வி எண் 45 பாருங்க. அள்ளல் பலனத்து அரைக்காம்பல் வாயவில வெள்ளம் தீப்பட்டது போல் விரி புள்ளினம் தம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம். அப்போ அள்ளல் பலனத்து அரைக்காம்பல் வாயவில வெள்ளம் தீப்பட்டதுவென இப்புள்ளினம்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம். அதாவது இதில் அள்ளல் என்றால் சேறு என்று பொருள். அதாவது இதில் அள்ளல் என்றால் சேறு என்று பொருள். அப்போ இதில் என்ன பாடலில் என்ன குறிப்பிடுகிறாங்கன்னா, சேறு விட்ட நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல்கள் அப்படின்னு ஒரு மலர் இருக்கும். அதை கண்ட அந்த நீர் பறவைகள், இந்த புள்ளினம் அப்படின்னா பறவை என்று பொருள். புள்ளி என்றால் பறவை என்று பொருள். அப்போ அதை பார்த்து அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுதான், ஏதோ நெருப்பு தீ பற்றிக்கிடுச்சு, அதாவது அந்த சேத்துல தீ பற்றி கொண்டது அப்படின்னு அச்சப்பட்டது. அந்த புள்ளினங்கள்லாம் அச்சப்பட்டது, வெள்ளம் தீப்பட்டது போல் அந்த புள்ளின பறவைகள்லாம் அச்சப்பட்டது அப்படிங்கிறத முத்தொள்ளாயிரம் பாடல் குறிப்பிடுகிறது. அப்போ அள்ளல் பலனத்து அரைக்காம்பல் வாயவில. அள்ளல் என்றால் சேறு என்று பொருள், பலனம் என்றால் வயல் என்று பொருள். அப்போ இந்த இதில்
ஆம்பல் மலர்கள் வந்து அப்படியே விரிய தொடங்குது. அதாவது சேறு மிகுந்த இந்த வயல்களில் வந்து ஆம்பல் மலர்கள் விரிய தொடங்கும் போது அது சிகப்பு நிறத்தில் இருக்கும்போது அதை பார்த்து அந்த பறவைகள்லாம் என்ன ஏதோ வெள்ளத்தை அந்த சேரில் வந்து அதாவது தீ பிடிக்கிறது மாதிரி பயந்துச்சான். அப்படிப்பட்ட ஒரு என்னடா அதை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட சேரனின் நாட்டில் இந்த அச்சம் இருக்கின்றதே அப்படிங்கிறத, பகைவர்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சேர நாட்டில் இப்படி பறவைகள் அச்சம் கொள்கிறதே அப்படின்னு இந்த பாடல் வரியில் நம்மளுக்கு வரும். அப்போ அள்ளல் பள்ளனத்து அரைக்காம்பல் வாயவில வெள்ளம் தீப்பட்டதுவென இப்புள்ளினம்தாம் தம் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம். இதில் பாருங்கள், அள்ளல் பள்ளனத்து அரைக்காம்பல் வாயவில வெள்ளம் தீப்பட்டதுவென விரி இப்புள்ளினம்தம் என்ற பாடலில் பயின்று வரும் அணி தற்குறிப்பேற்ற அணி. அதாவது கவிஞர் அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தை வந்து இந்த பாடல்களில் கொடுத்துருந்தாருன்னா அதுதான் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ பாருங்கள், அது வந்து சாதாரணமாக ஒரு சேரில் வந்து ஒரு ஆம்பல் மலர்கள் பூக்குது. அதை வந்து இவர் என்ன சொல்கிறாரு, தீப்பிடிப்பது போல தன்னுடைய கருத்தை வர்ணிக்கிறார். அப்போ தன்னுடைய குறிப்பை இந்த பாடல்களில் குறிப்பிடுவதால் இது தற்குறிப்பேற்ற அணி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நம்மளுக்கு கேள்விகள் வரலாம். அள்ளல் பள்ளனத்து அரைக்காம்பல் வாயவில் வெள்ளம் தீப்பட்டதுவென அதாவது வெறி என்றால் அச்சம் என்று பொருள். வெறி என்றால் அச்சம் என்று பொருள். அப்போ அந்த பறவைகள்லாம் அந்த புல் என்ற பறவைகள்லாம் புள்ளினம்லாம் பறவைகள், அந்த பறவைகள்லாம் அச்சம் கொண்டது, தீப்பிடிச்சிருச்சு அப்படின்னு அச்சம் கொண்டது அந்த பாடல்கள் தான் குறிப்பிடுறாங்க. இது ஒரு தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக பாருங்கள். கோதை நாடு என்றால் சேர நாடு என்று பொருள். கிள்ளி நாடு என்றால் சோழ நாடு என்று பொருள். வெண்குடையா நாடு என்றால் பாண்டிய நாடு என்று பொருள். கோதை நாடு சேர நாடு, கிள்ளி நாடு சோழ நாடு. கிள்ளி வளவன் என்பது சோழ மன்னர்களை குறிப்பும். அப்போ கிள்ளி நாடு சோழ நாடு வச்சுக்கோங்க. வெண்குடையா நாடு பாண்டிய நாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. வெண்கொற்ற குடைக்கு நம்மளுடைய பாண்டிய நாட்டை சொல்லுவாங்க. அடுத்து கேள்வி 48 பாருங்க. சொல்லும் பொருளும். அள்ளல் என்பதன் பொருள் சேரு, பழனம் என்பதன் பொருள் நீர்மிக்க வயல், வெறி என்பதன் பொருள் அஞ்சி, பார்ப்பு என்பதன் பொருள் குஞ்சு, நாவலோ என்பதன் பொருள் நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து, இசைத்தால் என்பதன் பொருள் ஆரவாரத்தோடு கூவுதல், நந்து என்பதன் பொருள் சங்கு, கமுகு என்பதன் பொருள் பாக்கு, முத்தம் என்பதன் பொருள் முத்தம். இதில் பாருங்கள், நல்லா பார்த்துங்க. அள்ளல் என்பதன் பொருள் சேரு, பழனம் என்பதன் பொருள் நீர்மிக்க வயல், வெறி என்பதன் பொருள் அஞ்சி, பார்ப்பு என்பதன் பொருள் குஞ்சு, நந்து என்பதன் பொருள் சங்கு, கமுகு என்பதன் பொருள் பாக்கு. இதெல்லாம் முக்கியமாக நம்மளுக்கு கேள்விகள் வரலாம். கேள்வி 49 பாருங்கள். இலக்கண குறிப்பு. வெண்குடை இளங்கமுகு என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகைகள். கொள் யானை குவிமொட்டு என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகைகள். வெறி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அலபடை. இது பல்வேறு தேர்வுகளில் பல்வேறு பாடங்களில் நம்ம பார்த்துக்கோங்க. வெறி என்பது அச்சம் என்று பொருள், அஞ்சி என்று பொருள். இதுக்கு இது வந்து ஈ என்ற விகுதியை பெற்று வரப்போது இந்த அளபடையில் ஈ என்ற அளபடையை பெற்று வரும்போது அது சொல்லிசை அளபடை அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். கேள்வி 50 பாருங்கள். முத்தொள்ளாயிரம் எந்த பாவகையால் எழுதப்பட்டது வெண்பா. முத்தொள்ளாயிரம் எந்த பாவகையால் எழுதப்பட்டது வெண்பா. மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் மூவேந்தர்களை பொதுவாக பாடும் நூல் முத்தொள்ளாயிரம். மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் மூவேந்தர்களை பொதுவாக பாடும் நூல் முத்தொள்ளாயிரம். 3 மன்னர்களை பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் முத்தொள்ளாயிரம். 900 பாடல்களை கொண்டிருக்கு. கேள்வி 53 பாருங்கள். முத்தொள்ளாயிரத்தில் புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து எத்தனை நூல்கள் கிடைத்துள்ளன? 108. முத்தொள்ளாயிரத்தில் புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து எத்தனை செய்யுள்கள் கிடைத்துள்ளன? 108. முத்தொள்ளாயிரம் என்னும் நூலின் ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை. அப்போ முத்தொள்ளாயிரம் என்ற நூலின் ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை, ஆசிரியருக்கு கிடையாது. கேள்வி 55 பாருங்கள். முத்தொள்ளாயிரம் டேஸ் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது? 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது. அச்சமில்லாத நாடு என முத்தொள்ளாயிரம் குறிப்பிடுவது சேர நாடு. அச்சமில்லாத நாடு என முத்தொள்ளாயிரம் குறிப்பிடுவது சேர நாடு. ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடாக முத்தொள்ளாயிரம் குறிப்பிடுவது சோழ நாடு. முத்துக்களால் ஆன வெண்குற்றை நாடு உடைய நாடு எந்த நாடுன்னு முத்தொள்ளாயிரம் குறிப்பிடுகிறது? பாண்டிய நாடு. அப்போ அச்சமில்லாத நாடு சேர நாடு, ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடு சோழ நாடு, முத்துக்களால் ஆன வெண்கொற்றை குடை நாடு பாண்டிய நாடு. அடுத்து மதுரை காஞ்சி என்ற பாடப்பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 59 பாருங்கள். மதுரையை சிறப்பித்து
பாடியுள்ள நூற்களுள் 14 மேற்கணக்கில் முதன்மையான நூல் மதுரை காஞ்சி. கேள்வி எண் 60. நாற்பெருங்குழு அந்தி வணிகம் பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. இதில் பாருங்கள், இது நம்ம புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க. நாற்பெருங்குழு அந்தி வணிகம் பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. நம்ம ஐம்பெருங்குழு எண்பேராயம் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். இதில் பாருங்கள், அதாவது மணிமேகலை நூல் வந்து இந்த மாதிரி ஐம்பெருங்குழு எண்பேராயம் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் இதில் பாருங்கள், நாற்பெருங்குழு அந்தி வணிகம் பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. அப்போ ஐம்பெருங்குழுனா மணிமேகலை சிலப்பதிகாரம், நாற்பெருங்குழுனா மதுரை காஞ்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கேள்விகளாக வரலாம். அந்தி வணிகத்தை பற்றி நம்மளுடைய எந்த நூல் குறிப்பிடுகிறதுன்னு கேட்டால் மதுரை காஞ்சி நூல். கேள்வி எண் 61 பாருங்கள். மாக்கால் எடுத்த முன்னீர் போல என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. மாக்கால் எடுத்த முன்னீர் போல என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல் மதுரை காஞ்சி. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற கூறும் நூல் மதுரை காஞ்சி. இந்த பாடல் வரிகள் தான் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறது. அப்போ பாருங்கள், பொறிமயிர் வாரணம் என்றால் யானை என்று பொருள், கூட்டுரை வயமா புலி அப்படின்னா புலி என்று பொருள். அப்போ இந்த யானை புலி இதெல்லாம் இருந்ததை பற்றி, வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை பற்றி மதுரை காஞ்சி நூல் குறிப்பிடுகிறது. கேள்வி எண் 64 பாருங்கள். ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. கேள்வி எண் 65 பாருங்க. சொல்லும் பொருளும். புரிசை என்பதன் பொருள் மதில், அணங்கு என்பதன் பொருள் தெய்வம், சில்காற்று என்பதன் பொருள் தெய்வம், புலை என்பதன் பொருள் சாளரம், மாக்கால் என்பதன் பொருள் பெருங்காற்று, மாக்கால் என்பதன் பொருள் பெருங்காற்று, முன்னீர் என்பதன் பொருள் கடல், பனை என்பதன் பொருள் முரசு, கயம் என்பதன் பொருள் நீர்நிலை, ஓவு என்பதன் பொருள் ஓவியம், நியமம் என்பதன் பொருள் அங்காடி. இதில் பார்த்துக்கோங்க, புரிசை என்பதன் பொருள் மதில், அணங்கு என்பதன் பொருள் தெய்வம், புலை என்பதன் பொருள் சாளரம், மாக்கால் என்பதன் பொருள் பெருங்காற்று, முன்னீர் என்பதன் பொருள் கடல், பனை என்பதன் பொருள், இதில் பார்த்துங்க பனை 3 சுழி நை வந்திருக்கு, பனை என்பதன் பொருள் முரசு, நியமம் என்றால் அங்காடி. கேள்வி எண் 66 இலக்கண குறிப்பு. ஓங்கிய அதன் இலக்கண குறிப்பு பெயரச்சம். நிலைய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. இந்த ஈ என்ற அளபடை எழுத்து வந்தாவே அது சொல்லிசை அளபடையத்தான் இருக்கும். அடுத்து பாருங்க, குலாத்து என்பதன் இலக்கண குறிப்பு செய்யுளுசை அளபடை. வாயில் என்பதன் இலக்கண குறிப்பு இலக்கண போலி. மாக்கால் என்பது உரிச்சொல் தொடர். மாக்கால் என்பது உரிச்சொல் தொடர். அடுத்து பாருங்க, முழங்கிசை இமிழிசை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகைகள். முழங்கிசை இமிழிசை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகைகள். நெடுநிலை முன்னீர் என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகைகள். மகிழ்ந்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். அடுத்து கேள்வி எண் 67 பாருங்க. மதுரை காஞ்சி டேஸ் நூல்களில் ஒன்று, 10 பாட்டு நூல்களில் ஒன்று. மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்களில் ஒன்று. காஞ்சி என்றால் டேஸ் என்பது பொருள், நிலையாமை என்பது பொருள். காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள். கேள்வி எண் 69 மதுரையின் சிறப்புகளையும் அதன் நிலையாமையை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? 782 அடிகளை கொண்டது. மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? 782 அடிகளை கொண்டது. நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம். 10 பாட்டு நூல்களில் அதிக அடிகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்கலாம். இந்த மதுரை காஞ்சி தான். கேள்வி எண் 71 பாருங்க. மதுரை காஞ்சியில் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறும் அடிகளின் எண்ணிக்கை 354. மதுரை காஞ்சியில் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறும் அடிகளின் எண்ணிக்கை 354. மதுரை காஞ்சி டேஸ் என்றும் கூறுவர் பெருகுவள மதுரை காஞ்சி. பெருகுவள மதுரை காஞ்சி என்று மதுரை காஞ்சி அழைக்கப்படுகிறது. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் தலையாங்கலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். அப்போ மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் தலையாங்கலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். நம்ம 10 பாட்டு நூல்களில் ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒவ்வொரு நூலுக்குமே ஒரு தலைவன் இருக்கிறார். அது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவனா
தலையாங்கனத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அழைக்கப்படுகிறார். நம்ம 10 பாட்டு நூல்களை தனியாக பார்க்கும்போது அதனுடைய பாட்டுடைய தலைவன் யார் அப்படிங்கிறத ஆசிரியர் யாரெல்லாம் தெளிவாக நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 74. மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி. இதில் பாருங்கள், நம்மளுக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள மாங்குடின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதனால் மதுரை காஞ்சி நூலை எழுதுனதுனால அவர் மதுரை அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடியில் பிறந்தவர் தான் இந்த மாங்குடி மருதனார். கேள்வி எண் 76. மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 13 பாடல்களை பாடியுள்ளார். தமிழ்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. தமிழ்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட உலகின் தொன்மையான நகரம் மதுரை. அடுத்து சந்தை என்னும் பாடப்பகுதியின் கீழே வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 79 பாருங்கள். பகலில் செயல்படும் கடை வீதிகளை டேஸ் என்று கூறுவர்? நாளங்காடி என்று கூறுவர். இரவில் செயல்படும் கடை வீதிகளை டேஸ் என்று கூறுவர்? அல்லங்காடி என்று கூறுவர். நாள் என்றால் பகல் என்று பொருள். அல் என்றால் இரவு என்று பொருள். கேள்வி எண் 82 பாருங்கள். 125 ஆண்டுகள் பழமையான போச்சம்பள்ளி சந்தை எந்த மாவட்டத்தில் உள்ளது? கிருஷ்ணகிரி மாவட்டம். போச்சம்பள்ளி சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளது. அடுத்து பாருங்கள், பொறுத்துக பார்க்குறோம். மணப்பாறை மாட்டுச்சந்தை, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஓட்டன்சத்திரம் காய்கறி சந்தை, தோவாளை பூச்சந்தை, ஈரோடு சவுளிச்சந்தை, காராமணிக்குப்பம் கருவாட்டு சந்தை. இது எல்லாம் இந்த சந்தைன்னு அப்படிங்கிற பொருளில் பார்க்கும்போது இதெல்லாம் மாட்டுச்சந்தைக்கு எந்த ஊர் புகழ் பெற்றது, ஆட்டுச்சந்தைக்கு எது புகழ் பெற்றது, காய்கறி சந்தைக்கு பூச்சந்தைக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பாருங்கள், மறுபடியும் இதே படிக்கிறேன். மாட்டுச்சந்தைக்கு மணப்பாறை, ஆட்டுச்சந்தைக்கு அய்யலூர், காய்கறி சந்தை ஒட்டன்சத்திரம், பூச்சந்தை தோவாளை, சவுளிச்சந்தை ஈரோடு, கருவாட்டு சந்தை காராமணிக்குப்பம். கேள்வி எண் 84 பாருங்கள். புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு என்ற பாடலின் பாடலாசிரியர் மருதகாசி. புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே என்ற பாடலின் ஆசிரியர் மருதகாசி. அடுத்து பார்த்து ஆகுபெயர் என்ற பாடப்பகுதியில் வினாக்கள் பார்க்க போகிறோம். இது அப்படியே புத்தகத்தில் உள்ள தகவல்களை அப்படியே நம்ம படிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படியே புத்தகத்தில் உள்ள தகவல் அப்படியே கொடுக்குறோம் நம்ம. பாருங்கள், அதாவது ஆகுபெயர் அப்படின்னா என்ன? ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவதை நம்ம ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெரும்பாலும் ஆகுபெயரை 16 வகையாக பிரிப்பாங்க. நம்ம பாடப்புத்தகத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 வகையை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். நம்மளுக்கு அப்படியே கேட்பாங்க, இந்த பக்கம் உள்ளதை முல்லையை தொடுத்தான், இது என்ன ஆகுபெயர் அப்படின்னு கேட்பாங்க. பொருள் ஆகுபெயர் அப்படியே கொடுத்து இதே சென்டென்ஸ் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் உள்ளதை நம்ம மெமரி பண்ணிக்கிட்டால் போதும். அப்போ முல்லையை தொடுத்தான் என்பது பொருளாகு பெயர். அப்போ இது பொருளாகு பெயர் முதலாகு பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ முல்லையை தொடுத்தான் என்பது பொருளாகு பெயர் முதலாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. வகுப்பறை சிரித்தது என்பது இடவாகு பெயர். வகுப்பறை என்பது இடம் அப்படிங்கிறதுல இடவாகு பெயர். கார் அறுத்தான் என்பது காலவாகு பெயர். கார் என்னும் காலப்பெயரை சொல்கிறதுனால இது காலவாகு பெயர். கார் எடுத்தான் என்பது காலவாகு பெயர். மறுக்கொழுந்து நட்டான் என்பது சினையாகு பெயர். அப்போ ஒரு செடியில் உள்ள உறுப்பு தான் அந்த கொழுந்து என்பது. அப்போ அந்த உறுப்பை வந்து சினை என்று குறிப்பிடுவோம். ஒரு உறுப்பின் வந்து ஒரு செடியுடைய உறுப்பை வந்து சினை என்று குறிப்பிடுவோம். அதனால் இது மறிக்கொழுந்து நட்டான் என்பது சினையாகு பெயர். அடுத்து பாருங்கள், மஞ்சள் பூசினான் என்பது பண்பாகு பெயர். இது மஞ்சள் என்பது ஒரு பண்பை பற்றி குறிப்பிடுறதுனால மஞ்சள் பூசினான் என்பது பண்பாகு பெயர். வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தான் கருவியாகு பெயர். பைங்கூழ் வளர்ந்தது காரியமாகு பெயர். அப்போ இதில் கூழ் என்னும் காரியம் வந்து அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வந்ததுனால பைங்கூழ் என்பது காரியவாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது கருத்தாகு பெயர். அப்போ அறிஞர் அண்ணாவை படித்திருக்கேன்னா அறிஞர் அண்ணாவுடைய கருத்தை படித்திருக்கிறேன் அப்படிங்கிற பொருள். அதனால இது அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது கருத்தாகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பது எண்ணளவை ஆகு பெயர். 2 கிலோ கொடு என்பது எடுத்தளவை ஆகு பெயர். அரை லிட்டர் வாங்கு என்பது முகத்தளவை ஆகு பெயர். 5 மீட்டர் வெட்டினேன் என்பது நீட்டளவை ஆகு பெயர். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி இருக்குது. மறுபடியும் ஒரு முறை ரீட் பண்ணிடுறேன் பார்த்துங்க. முல்லையை தொடுத்தான் பொருளாகு பெயர். வகுப்பறை சிரித்தது இடவாகு பெயர். கார் அறுத்தான் காலவாகு பெயர். மறிக்கொழுந்து நட்டான் சினையாகு பெயர். மஞ்சள் பூசினான் பண்பாகு பெயர்.
வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் கருவியாகு பெயர். பைங்கூழ் வளர்ந்தது காரியவாகு பெயர். இதில் பைங்கூழ் வளர்ந்தது காரியவாகு பெயர் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது கருத்தாகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பது எண்ணளவை ஆகு பெயர். 2 கிலோ கொடு அப்படிங்கிறது எடுத்தல் அளவை ஆகு பெயர். அரை லிட்டர் வாங்க என்பது முகத்தல் அளவை ஆகு பெயர். 5 மீட்டர் வெட்டினேன் என்பது நீட்டளவை ஆகு பெயர். ஸோ இதுதான் நம்மளுக்கு கேள்விகளாக இலக்கண பகுதியில் வரும். அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்கல் விழாக்கள் பார்க்குறோம். கேள்வி எண் 86. இந்திய தேசிய இராணுவத்தை டேஸின் தலைமையில் டேஸ் உருவாக்கினர். பாருங்கள், இதில் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியர், சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பானியர், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம நேரடியாக சரியான விடையை பார்த்துருவோம். ஏன்னா நம்ம இப்போ இந்த படத்தில் தான் பார்த்ததுனால நேரடியாக நம்ம பார்த்துருவோம். அப்போ பாருங்கள், இந்திய தேசிய இராணுவத்தை யார் தலைமையில் அமைச்சாங்க? மோகன் சிங் தலைமையில் அமைச்சாங்க. அப்போ யார் அமைத்தான்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானியர் தான் அமைக்கிறாங்க. அப்போ இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் தலைமையில் ஜப்பானியர் அமைத்தனர் அப்படிங்கிறதான் சரியான விடை. இங்கே இந்திய தேசிய இராணுவத்தின் பின்னால் தான் இது சுபாஷ் சந்திர போஸ் தலைமை ஏற்க வர்றாரு. அப்போ முதலில் இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தவர் மோகன் சிங் என்பவர். யார் வந்து இதை அமைத்தது யார்? ஜப்பானியர் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சொல்லும் பொருளும். இதில் சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், வறுக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கைன்னு கொடுத்துருக்காங்க. புல் என்பது தாவரம் கொடுத்துருக்காங்க. அள்ளல் என்பது சேரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மடிவு என்பது தொடக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியான விடை பார்த்தீங்கன்னா அள்ளல் என்பதன் பொருள் சேரு அப்படின்னு பார்த்தோம். அப்போ அள்ளல் பள்ளனத்து அரைக்காம்பல் வாயவில்லை அப்படின்னு ஒரு முத்தலாயிரத்தில் படித்தோம். அப்போ அள்ளல் என்றால் சேரு என்று பொருள் அப்படின்னு படித்தோம். அப்போ இது சரியான விடை பொறுத்ததுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா சேரு என்பது தான், அள்ளல் சேரு என்பது தான் சரியாக பொருந்திருக்கு. அப்போ இதில் பாருங்கள், வறுக்கை அப்படின்னா இருக்கைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வறுக்கைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் என்று பொருள். வறுக்கை என்றால் பலாப்பழம் என்று பொருள். அதே மாதிரி பாருங்கள், புல் என்றால் இங்கே தாவரம் கொடுத்துருக்காங்க. புல் என்றால் பறவை என்று பொருள். நம்ம புள்ளினம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளினம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ புல் என்றால் பறவை என்று பொருள். அப்போ அல்லல்னா சேரு. மடிவு என்றால் தொடக்கம் கொடுத்துருக்காங்க. மடிவு என்பது சோம்பல் என்று பொருள். மடிவு என்பதற்கு சரியான பொருள் சோம்பல் என்று பொருள். மன்னிக்கவும். அடுத்து கேள்வி எண் 88 பாருங்க. இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. அப்போ இளங்கமுகு என்பது பண்புத்தொகை, செய்கோளம் என்பது வினைத்தொகை. இதில் ஆர்டர் பாருங்கள், கரெக்டாக ஆர்டர் இருக்கணும். கமுகுக்கு பண்புத்தொகை முதல்ல வந்திருக்கணும், செய்கோளத்துக்கு இரண்டாவதாக வினைத்தொகை வந்திருக்கணும். இப்போ பாருங்கள், கீழே கூட ஆப்ஷனில் கொடுத்துருங்க வினைத்தொகை பண்புத்தொகைன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த ஆர்டர் கரெக்டாக வரும்போது தான் நம்ம அதை சரியாக பொறுத்திருக்கணும். அப்போ இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆவண்ணா, அதுதான் சரியான விடை. இளங்கமுகு என்பது பண்புத்தொகை, செய்கோளம் என்பது வினைத்தொகை. அடுத்து கேள்வி எண் 89 பாருங்கள். நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் கோக்கோதை நாடு என்றால் சேர நாடு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நல்யானை கோக்கிள்ளி நாடு என்பது சோழ நாடு அப்படின்னு பார்த்தோம். அப்போ கோக்கோதை நாடு சேர நாடு, கோக்கிள்ளி நாடு சோழ நாடு. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 90 பாருங்கள். வெறிக்கமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், எல்லாமே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மணங்கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உளுந்திருந்தனர், வறண்ட வயலில் உழவர் வெள்ளமாய் உணர்ந்திருந்தனர், செறிவான வயலில் பசுமையான வயலில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெறி என்றால் நம் சொல்லும் பொருள் பார்க்கும்போது பார்த்தோம், வெறி என்றால் மனம் என்று பார்த்தோம். அப்போ அதை வச்சு இது கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். கமல் என்றால் வாசம் என்று பொருள். அப்போ வெறி கமலும் அதிலே வந்துருச்சு. அப்போ பாருங்கள், வெறி என்றால் மனம் என்று பொருள். அப்போ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்போ வெறி கமல் என்றால் மனம் கமலும் என்று பொருள். அப்போ இதுக்கு சரியான விடை மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் அப்படின்னு தான் சரியான விடை. கேள்வி எண் 91 பாருங்கள். கூற்று பாருங்கள். இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கூற்று சரிதான்.
அடுத்து பாருங்கள், காரணம் பாருங்கள், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். ஆமாம், இந்திய தேசிய இராணுவத்தில் அதிகமாக தமிழர்கள் இருந்தாங்க. அதற்கு காரணமாக நம்ம முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய வர இந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு அனுப்பி வைத்தார் அப்படின்லாம் படித்தோம். அந்த அடிப்படையில் பாருங்கள், இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்தவர் தில்லான். அவர் தான் சொல்கிறாரு, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்று சொல்கிறாரு. அப்போ இதில் நேதாஜின்னு கூட கொடுத்துருவாங்க. அப்போ இதில் நல்லா பார்த்துங்க, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றவர் தில்லான் அவர்கள். அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். அப்போ இதில் கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 92. வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைந்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே என்ற பாடலை எழுதியவர் வாணிதாசன் அவர்கள். அப்போ வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைந்தாய் என்ற பாடலை இயற்றியவர் வாணிதாசன் அவர்கள். கேள்வி எண் 93 பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். இந்தியன் நேஷனல் ஆர்மி என்பதன் தமிழாக்கம் இந்திய தேசிய இராணுவம். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பதன் தமிழாக்கம் பண்டமாற்று முறை. வெஜிடபிள் சூப் என்பதன் தமிழாக்கம் காய்கறி வடிசாறு. சுகர்கேன் ஜூஸ் என்பதன் தமிழாக்கம் கரும்புச்சாறு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழாக்கம் செவ்வியல் இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழாக்கம் செவ்வியல் இலக்கியம். அடுத்து பாருங்கள், நூல்களும் ஆசிரியர்களும் என்ற தலைப்பின் கீழே வினாக்கள் பார்க்க போகிறோம். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் மு. மேத்தா. தமிழ் பழமொழிகள் என்ற நூலின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் சா. தமிழ்ச்செல்வன். அப்போ பாருங்கள், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் மு. மேத்தா. இது நம்ம 8ஆம் வகுப்பில் பார்த்துருக்கோம். மு. மேத்தா அவர்கள் நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான் என்று பாடியவர் மு. மேத்தா அவர்கள்னு பார்த்தோம். அவருடைய கண்ணீர் பூக்கள், சோழ நிலா, மகுட நிலா, இந்த மாதிரி ஊர்வலம், இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் பார்த்தோம். அதில் மு. மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுத்தந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடு தான். அப்போ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு. மேத்தா அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் சா. தமிழ்ச்செல்வன். ஸோ இது வரைக்கும் நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 7க்கான ஒரு வரி வினா விடைகளை தெளிவான விளக்கத்தோடு பார்த்தாச்சு. இந்த அடிப்படையில் பார்த்தாவே நீங்கள் கண்டிப்பாக பொது தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே கண்டிப்பாக பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் யூனிட் 8 இந்த மாதிரி ஐஎன்எம் இதுலேயும் நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த அடிப்படையில் நீங்கள் பொது அறிவு பாடத்திலும் நீங்கள் கூடுதல் மதிப்பெண்கள் பெறறதுக்கு இந்த வீடியோக்கள் உங்களுக்கு மிக மிக பயன்படும். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக காண அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் கமெண்டும் இந்த வீடியோக்களை வீட்டிலேருந்து படிக்கிறக்கூடிய நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். கேள்வி எண் 50 பாருங்கள். இதில் புத்தக பின்பக்க வினாக்கள் பார்க்குறோம். தனியொரு அரசனுடைய பெயரை குறிப்பிடாமல் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் மீது பாடப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். நம்ம முத்தொள்ளாயிரத்தில் இந்த கேள்வியை நல்லாவே பார்த்தாச்சு. அப்போ சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் மீது பாடப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். பெயரை குறிப்பிடாமல் பாடப்பட்ட நூல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. இது 2024 இப்போ குரூப் 4 நடந்த கேட்கப்பட்ட கேள்வி. இல்லை, நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருப்பாங்க. அதாவது அச்சமில்லாத நாடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேர நாடு அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த கன்ஃபியூஸ்லேயே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சேர நாடு அப்படின்னு குறிச்சிருக்கதா கமெண்ட்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்போ பாருங்கள், நம்ம படிக்கும்போது பார்த்தோம் ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் மிகுந்த நாடு எதுன்னு பார்த்தோம், சோழ நாடு அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதுக்கு சரியான விடை சோழ நாடு தான். அப்போ முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. இதில் அச்சமில்லாத நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர நாடு. வெண்குடையா நாடு பாண்டிய நாடு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். அப்போ மூவேந்தர்கள் குறித்து பாடப்பட்ட நூல் எது, முத்தொள்ளாயிரம்.
நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேர நாடு. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நூல் சேர நாடு அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்க, தலையாங்கணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி பாடிய நூல் மதுரை காஞ்சி. அப்போ மதுரை காஞ்சி யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம்? தலையாங்கணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். அப்போ ஆரியப்படை கடந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதில் நல்லா பார்த்துங்க, தலையாலங்கணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன். அவரை பற்றி பாடிய நூல் தான் இந்த மதுரை காஞ்சி நூல். அடுத்து பாருங்கள், ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில். இத்தொடர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் என்ற பாடல் என்ற இந்த தொடர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில் இப்போ நம்ம பார்த்த இதில் உள்ள ஒரு வரிகள் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எழுதுக அப்படின்னு பார்க்குறோம். மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையும். அப்போ ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் வந்து மதுரை காஞ்சி. பாண்டிய நாட்டின் ஏற்றுமதியை பற்றி குறிப்பிடக்கூடிய மதுரை காஞ்சி நூல், சோழ நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி குறிப்பிடக்கூடிய பட்டினப்பாளையம். அப்போ இது இரண்டுமே ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி கூறக்கூடிய முக்கியமான நூல்கள், மதுரை காஞ்சி பட்டினப்பாளையம். அடுத்து பாருங்கள், நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. அப்போ மதுரை வந்து தூங்கா நகர் என்று அழைக்கப்பட்டது. அந்தளவுக்கு வணிகத்தில் சிறப்பு பெற்றது. இரவிலும் அங்கே வந்து நிறையா வியாபாரங்கள் நடக்கும், வணிகம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இரவில் நடக்கக்கூடிய வியாபாரத்தை வந்து அல்லங்காடி என்கிறோம், பகலில் நடக்கக்கூடிய வணிகத்தை வந்து நாலங்காடி என்கிறோம். அப்போ நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. அடுத்து பாருங்கள், 10 பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்க்குறோம்? நெடுநல் வாடை. இப்போ பார்த்தது தான் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல், அதாவது நெடுநல். இதை பாருங்கள், இந்த தலையாங்கணத்து பாண்டிய நெடுஞ்செழியனை நெடுநல் வாடையும் சரி மதுரை காஞ்சி, இந்த 2 நூல்களுமே தலையாங்கணத்து பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல். அப்போ நம்ம மதுரை காஞ்சின்னு இப்போ பார்த்தோம், ஆனால் நெடுநல் வாடை அப்படிங்கிற நூலும் இந்த பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு தான் பாடப்பட்டிருக்கு. அப்போ இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நெடுநல் வாடை மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்து பாருங்கள், கூடர் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் எது? மதுரை காஞ்சி. கூடர் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் எது? மதுரை காஞ்சி. நம்மளுக்கு இதெல்லாம் பழைய புத்தகத்தில் மதுரை காஞ்சியை பற்றிய கேள்விகள் நம்மளுக்கு பழைய புத்தகத்தில் அப்படியே கேட்டுருவாங்க, ரிப்பீட்டடாக அப்படியே அதே கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் கூடல் தமிழ், நம்ம கூடல் நகர்னா மதுரை அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரியே கூடல் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி. கூடல் நகர் மதுரை, கூடல் தமிழ் என்ற அடைமொழி பெற்ற நூல் மதுரை காஞ்சி. அந்த அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வெறி என்பது டேஸ் இலப்படை, சொல்லிசை இலப்படை. வெறி என்பது சொல்லிசை இலப்படை. இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. இங்கிட்டு நூல்கள் பெயர் கொடுத்துருக்காங்க, காப்பியத்தின் பெயர்கள். இந்த பக்கம் ஆசிரியரின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ சிலப்பதிகாரம் நம்ம எல்லாமே பார்த்தது தான். பாருங்கள், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி இப்போ பார்த்த திருத்தக்க தேவர், வளையாபதி ஆசிரியர் பெயர் அறியவில்லை. அப்போ நம்மளுக்கு 50 காப்பியங்களில் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நூல் பார்த்திங்கன்னா இந்த வளையாபதி நூல் தான். அப்போ பாருங்கள், சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர், வளையாபதியின் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. சரியான விடை பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி தான். அடுத்து பாருங்கள், கேள்வி 179 பொறுத்துக. இதில் நூல்கள் இந்த காப்பியத்தின் பெயரை கொடுத்துருக்காங்க, அது எந்தவாறு சிறப்பு பெயர்கள், என்ன சிறப்பு பெயரில் அழைக்கப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் வந்து குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. அது பாருங்கள், பசிப்பினி போக்கிய காப்பியம் அப்படிலாம் பார்க்குறோம். அது வந்து எப்படி சிறையில் உள்ள வந்து கைதிகளுக்கு வந்து அவங்க சீர்திருத்த கருத்துக்களை கூறுவதால் இது சீர்திருத்த காப்பியம் அப்படிலாம் அழைக்கப்படுது அப்படிலாம் பார்க்குறோம். அப்போ மணிமேகலை சீர்திருத்த காப்பியம், சீவக சிந்தாமணி
வருணனை காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. சீவக சிந்தாமணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வருணனை காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. குண்டலகேசி சொற்போர் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. நம்மளுக்கு இந்த இதிலேருந்து ஒரு கேள்வியை தனியாக கூட கேட்டுரும். பொறுத்துகளில் கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணிடுவீங்க. சிலப்பதிகாரம், குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 4மே மேட்ச் ஆகிடும். ஆனால் தனியாக கேட்டாங்கன்னா பாருங்கள், இதில் ஒவ்வொன்றா பாருங்கள். இப்போ நம்மளது ஃபஸ்ட்டு என்ன காப்பியம் அப்படிங்கிறத வச்சு நமக்கு விடையளிப்போம். குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். சீர்திருத்த காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது மணிமேகலை. சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை. அதே மாதிரி வர்ணனை காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? சீவக சிந்தாமணி. வர்ணனை காப்பியம் சீவக சிந்தாமணி. சொற்போர் காப்பியம் என்று அழைக்கப்படுவது குண்டலகேசி. இந்த மாதிரி தனியாகவும் கேட்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஒவ்வொரு நூல், அதாவது 10 பாட்டு நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை அடிகள் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரும்பானாற்றுப்படை 500 அடிகளை கொண்டது. ஆமாம், பெரும்பானாற்றுப்படை 500 அடிகளை தான் கொண்டது. அதே மாதிரி பாருங்கள், முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. அதுவும் சரிதான். முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. மதுரை காஞ்சி பாருங்கள், 872 அடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மதுரை காஞ்சி 872 அடிகள்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன்னா 782 அடிகள் தான் மதுரை காஞ்சி நூல் பெற்றிருக்கும். அப்போ மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலுக்கு எத்தனை அடிகளை பெற்றிருக்கும்? 782 அடிகள். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ 782 அடிகள் கொண்டது தான் மதுரை காஞ்சி. இதில் 872 அப்படியே இந்த 8ஐயும் 7ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இது தவறு. அதே மாதிரி பாருங்கள், பட்டினப்பாலை 301 அடிகளை கொண்டது. இதில் நமக்கு இப்போ மதுரை காஞ்சியை மட்டும்தான் படிச்சிருக்கோம். அப்போ மற்றது பற்றி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ மதுரை காஞ்சியை மட்டும் படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் நம்மளால் குடிக்கப்பட முடியும். ஏன்னா மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 782 அடிகள் அப்படி கொண்டது அப்படின்னு பார்த்தோம். இதனாலேயே நம்ம அதாவது 10 பாட்டு நூல்களில் அதிக அடிகளை கொண்டது இந்த மதுரை காஞ்சி நூல் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி 10 பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்பாங்க. அது இந்த முல்லைப்பாட்டு தான். எத்தனை அடிகளை கொண்டது? 103 அடிகளை கொண்டது. அந்த அடிப்படையில் மதுரை காஞ்சி நூல் எத்தனை அடிகள், முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மிக குறைந்த அடி முல்லைப்பாட்டு 103 அடி, அதிக அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி 782 அடி அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் பொருந்தாதது மதுரை காஞ்சி தான். ஏன்னா 872 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தவறாக கொடுத்துருக்காங்க. 782க்கு 872 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆகு பெயர்கள் பார்க்குறோம். இதில் நம்ம பார்த்ததுலேருந்து அப்படியே உள்ளதான் வரும். கருவி ஆகு பெயர் எது? வானொலி கேட்டு மகிழ்ந்தான். வானொலி என்ற கருவி வந்திருக்கனால இது கருவி ஆகு பெயர். அடுத்து பாருங்கள், காரிய வாகு பெயர் திருக்குறள் கற்கிறேன். அது ஒரு இப்போ நம்ம அண்ணாவை படித்தேன் அப்படிங்கிறது கர்த்தாகு பெயர் அப்படிலாம் பார்த்தோம். அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பரை படித்தேன் என்பது கர்த்தாகு பெயர். இதில் பாருங்கள், கருவியாகு பெயர் வானொலி கேட்டு மகிழ்ந்தேன். காரியவாகு பெயர் திருக்குறள் கற்கிறேன். கருத்தாக பெயர் கம்பரை படித்தேன். ஓமையாகு பெயர் காளை வந்தான். அப்போ ஒரு காளையை போன்றவன் வந்தான் அப்படிங்கிறத நம்ம காளை வந்தான் அப்படின்னு குறிக்கணும். ஒரு ஓமையை சொல்லி குறிப்பிடுறதுனால இது ஓமையாகு பெயர். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம இதை இப்போ சரியாக பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்கும். அப்போ பாருங்கள், கருவியாகு பெயர் வானொலி கேட்டு மகிழ்ந்தான். காரியவாகு பெயர் திருக்குறள் கற்கிறேன் என்பது காரியவாகு பெயர். கம்பரை படித்தேன் என்பது கருத்தாக பெயர். காளை வந்தான் என்பது ஓமையாகு பெயர். அடுத்து பாருங்கள், கடற்பயணத்தின் சிறப்பை குறிக்கும் அதை விளக்கும் நூலோடு பொறுத்துக்க. இது முக்கியமாக நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸு தனியாக கேட்பாங்க. இப்போ நம்ம கம்பேர் பண்ணியே படுத்துவோம். இது எல்லாமே கடற்பயணத்தை குறிக்கிற நூல் தான். இதில் பாருங்கள், விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படிங்கிறது மதுரை காஞ்சி. இது முந்தைய இது நம்ம பாடப்புத்தகத்திலே கடற்பயணம் படிக்கிறதுலையே பார்த்தாச்சு. இது விளைந்த முதிர்ந்த விழுமுத்து, அதாவது முத்து நம்ம எப்படி சொல்கிறது, கொற்கை முத்துவை பற்றி இந்த மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாண்டிய மன்னருக்கு முத்துங்கிறது, கொற்கை முத்துங்கிறது பெரும்புகழ் பெற்றது. அது எங்கே பாண்டியன் தலைநகரமான மதுரை காஞ்சி நூல் குறிப்பிடுகிறது அப்படிங்கிற மாதிரி விளைந்த முதிர்ந்த விழுமுத்து என்பது மதுரை காஞ்சி நூல் அப்படிங்கிறத சரியாக பொறுத்திக்கோங்க. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதியை பற்றி குறிப்பிடும் நூல் அகநானூறு. பொண்ணுக்கு ஈடாக, அதாவது
அந்த யவனர்கள் என்ன பண்ணாங்கன்னா நிறைய தங்கத்தை கொடுத்துட்டு பொண்ணை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருந்து மிளகை ஏற்றி செஞ்சார்கள் அப்படிங்கிறது கூறக்கூடிய நூல் அகநானூறு. அடுத்து பாருங்கள், காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்று கூறும் நூல் புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. அப்போ இதில் உள்ளது கண்டிப்பாக விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படிங்கிறது புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது அப்படின்னு கூறுற நூல் பட்டினப்பாலை. இதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பாருங்கள், தலையாங்கணத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி பாடிய நூல் மதுரை காஞ்சி. இப்போ தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இப்போ சந்தை என்ற பாடப்பகுதியில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். தோவாளை, அய்யலூர், ஈரோடு, நாகப்பட்டினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தோவாளை என்பது மீன்ஸ் இது பூச்சந்தைக்கு பெயர் பெற்றது. தோவாளை என்பது பூச்சந்தைக்கு பெயர் பெற்றிருக்கு. அடுத்து அய்யலூர் என்பது ஆட்டுச்சந்தை அப்படின்னு பார்க்குறோம். ஈரோடு என்பது ஜவுளி சந்தை. அடுத்து பாருங்கள், நாகப்பட்டினம் என்பது மீன் சந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினம் என்பது மீன் சந்தை. நாகப்பட்டினம் துறைமுகம் இருக்குது அப்படின்லாம் பார்க்குறோம். அப்போ நாகப்பட்டினம் மீன் சந்தைக்கு புகழ்பெற்றது. அப்போ பாருங்கள், இதில் நம்ம சந்தையை வச்சு நம்ம குறிப்போம். ஆட்டுச்சந்தை, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, தோவாளை பூச்சந்தை, ஈரோடு ஜவுளிச்சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. இது நீங்கள் எளிமையாகவே இது. ஈரோடுங்கிறது ஜவுளி அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாகப்பட்டினங்கிறது மீன்பிடி துறைமுகம் இருக்குது, மீன் சந்தைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அய்யலூருங்கிறது ஆட்டுச்சந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தோவாளை என்பது பூச்சந்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பின்வருவற்றுநூல் காலவாகு பெயரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிசம்பர் பூத்தது, இந்தியா வென்றது, வெள்ளை அடித்தான், பொங்கல் உண்டான் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் டிசம்பர் பூத்தது என்பது தான் காலவாகு பெயர். டிசம்பர் என்ற மாதத்தை குறிப்பதுவா இது காலவாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், சிந்தாமணியே என்று அழைக்கப்படுவது சீவகன். சிந்தாமணியே என்று அழைக்கப்படுபவர் சீவகன். நம்ம சீவக சிந்தாமணியே அப்படின்னு தான் அழைக்கிறோம். அடுத்து பாருங்கள், கார் அறுத்தான் இது எவ்வகையாக பெயர்? காலவாகு பெயர். கார் அறுத்தான் என்பது காலவாகு பெயர். மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர். மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர். இப்போ நம்ம இதை பார்த்தோம். முல்லையை தொடுத்தால் அப்படின்னு நம்ம பாடப்புத்தகத்தில் படித்தோம். அதுவும் பொருளாகு பெயர் தான். அதே மாதிரி பாருங்கள், மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர் தான். இது 2024 தற்போது நடந்த குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் வரும். இந்த அடிப்படையில் நீங்கள் வினாக்கள், அதாவது ஒவ்வொரு இயலையும் நீங்கள் அப்ரோச் பண்ணியாவே உங்களுக்கு எளிமையாக பொது தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறலாம். இது முக்கியமாக வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேஜ் போகிறீங்கன்னா இதில் உள்ள வீடியோக்களை 3 இயல்களை தொடர்ச்சியாக படித்து டெஸ்ட் பேஜ் போகிறீங்கன்னா உங்களுக்கு மிக மிக எளிமையாக இருக்கும். விரைவில் படிச்சிடலாம். நீங்கள் ஜிஎஸ் பாடத்துக்கு அதிக நேரத்தை செலவிட்டுருக்கு இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. அதே மாதிரி பாருங்கள், இது நீங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது இந்த வீடியோக்கள் கேட்கலாம், வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வீடியோக்கள் கேட்கலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் கமெண்ட்ஸும் இந்த வீடியோக்கள் பல பேருக்கு போய் சேர்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.